Hi, Challenges Sports and Studies viewers. ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பார்ட் வீடியோவையும் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு செஷன் பார்க்கலாம். இந்த செஷனில் பார்க்கலாம். அதனால் நீங்கள் இப்போ ஒரு டைம் எடுத்துக்கோங்க. இந்த சம்மெல்லாம் நான் கொடுத்துருக்கிறத ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போடுற ஆன்சரை பாருங்கள். இப்போ நான் அப்படியே கண்டினியூஸாக ஆன்சர் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சம்மை ஃபுல்லாக போட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆன்சரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன தப்பு இருக்குது அதை அப்படியே நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே எக்ஸ்பிளைன் ஆகும்போது தெரியும். அதனால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு சம்மெல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நான் இப்போ ஆன்சர் போட போகிறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் போட்ட ஆன்சரை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒருவேளை நீங்கள் ஆன்சர் தப்பாக போட்டனாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட முயற்சி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் போடுற ஆன்சர் இது பண்ணுங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சம்முக்கு இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம என்ன சைன் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ணணுங்கிற சைன் இருக்குது, அதனால் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 6ஓட 4 ஆட் பண்ணால் என்ன வரும்னு வச்சுக்கோங்க, 10 வரும். நீங்கள் 10 எடுத்தோன்னே அப்படியே போட மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் 0 இங்கே போட்டு மேலே ஒரு நம்பர் போட்டுருவோம். ஓகேவா? மேலே ஒரு நம்பர் போட்டுருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 7 இன்னொரு 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே இருக்க நம்பர் 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், 8. அப்போ 8ஓட 1 ஆட் பண்ணால் 9 வரும். அப்போ ஆன்சர் இதுக்கு 90. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது இந்த 4 சம்மே அடிஷன் தான். 4 சம்மே அடிஷன் தான் பண்ண போகிறோம். இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 7ஓட 1 ஆட் பண்ணால் 8. 8ஓட 2 ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே நீங்கள் 10 அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும், 10 அப்படியே போட்டிங்கன்னா அப்போ ஆன்சர் வந்துருச்சு கரெக்டாக. இப்போ அடுத்து என்ன பார்க்க, அடுத்த சம்மு இங்கே பாருங்கள். 7 இருக்குது, 7ஓட 4 ஆட் பண்ணணும். இப்போ 7ஓட 4 ஆட் பண்ணுங்கள். 8 9 10 11 வரும். அப்போ இங்கே 1 வச்சு இங்கே 1 கொடுத்துருவீங்களா? அப்போ இங்கே 1 வச்சுக்குவோம் மேலே. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்கள். 6 5 ஆட் பண்ணால் என்ன, 11. 11ஓட 1 ஆட் பண்ணால் 12. அப்போ 12 ஆட் பண்ணிடலாம். அடுத்த சம் இங்கே 4 6 இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ 6 4 6 எல்லாமே ஒன்று தான். அதனால் நம்ம ஆட் பண்ணும்போது ஆன்சர் 10 தான் வரும். அப்போ இங்கே 0 வச்சுக்கிட்டு இங்கே 1 கொடுத்துடணும். 1 கொடுத்துட்டோமா? கீழே இருக்க நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 7ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 12. 12ஓட 1 ஆட் பண்ணால் 13. சரி, அடுத்து சப்ராக்ஷன் பார்க்கலாம். சப்ராக்ஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 6ல் 1 போச்சுன்னா என்ன வரும், 6. 6ல் 1 போச்சுன்னா 5. 7ல் 6 போச்சுன்னா என்ன வரும், 1. அப்போ நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். சிம்பிளாக இந்த மாதிரி 2 டிஜிட்ஸில் வச்சு தான் இப்போ நான் ஒரு சம்லாம் தந்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அடுத்து 4ல் 5 பண்ணணும். இப்போ மேலே பெரிய நம்பர் இருந்தால் அதோட சின்ன நம்பர் வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் மேலே சின்ன நம்பர் இருக்குது, கீழே பெரிய நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து பாரோ வாங்கணும், அதாவது கடன் வாங்கணும்பாங்க. அப்போ இந்த நம்பர் 7ஆக மாறிடும். இங்கே நம்ம 1 கொடுத்துருவோம். அப்போ 1ங்கும் போது இங்கே பாருங்கள், 1 சைடில் இப்படி போட்டுக்கோங்க. அப்போ இது எத்தனை, 14, அதாவது 14. ஓகேவா? 14ல் 5 போச்சுன்னா 6. அப்போ 6 போட்டாச்சு. 7ல் 1 போச்சுன்னா 7ல் 6 போச்சுன்னா 1. சாரி, தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது. அப்போ 1 போயிடுச்சுன்னா 0. 6லேயும் 1 போச்சுன்னா 0 தான். நம்ம ஒரு 0 போட்டால் போதும். சாரி, மறுபடியும் நான் தப்பாக சொல்லிட்டேன். 6ல் 6 போச்சுன்னா 0 தான். அப்போ மறுபடியும் நம்ம ஒரேடியாக ஒரு 0 போட்டால் போதும். அடுத்து இப்போ 4ல் 4 போச்சுன்னா 0. 8ல் 6 போச்சுன்னா 2. இப்போ ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிப்பிளில் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சும்மா காமிச்சிருக்கேன் இப்போதைக்கு. நம்ம 71 இருக்குது, அதை 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அதே ஆன்சர் தான் வரும். அதே 71 நீங்கள் 0ஓட மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் ஆன்சர் வரும். இது 71க்கு மட்டும் பொருந்தாது, எல்லா நம்பருக்குமே. நீங்கள் லட்சத்தையே 1ஆல் மல்டிபிள் பண்ணாலும் அதே 1 லட்சம் தான் வரும். அதாவது 1 லட்சத்தையே 1ஆல் மல்டிபிள் பண்ணாலும் 1 லட்சம் தான் வரும். 1 லட்சத்தை 0ஓட மல்டிபிள் பண்ணால் 0 தான் வரும். இந்த சிம்பிளான கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த சம் போட்டிருக்கேன். மற்றபடி This video is sponsored by BuyMode app. இந்த ஆப்பில் எம்ஆர்பியோட கம்மி விலையில் எல்லா பொருளும் கிடைக்கும்.
இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.